அப்புறம் நீ நல்ல பதிலா சொல்லணும், இல்லன்னா பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காரு. நல்ல பதிலாவே சொல்லணும்னு சொல்லி நிவின் வந்து காவேரி கிட்ட சொல்வாரு. இப்போதைக்கு வீட்டு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அம்மாவே வீட்டை இழந்துட்டோன்ற கஷ்டத்துல இருக்காங்க. இப்ப நான் விஜய் கூட போய் சேர்ந்து வாழ்றேன்னு சொன்னா அதுவே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆயிடும். எதுவுமே நம்ம பேச வேணாம், எதுவுமே நான் அவர்கிட்ட சொல்ல போறது இல்லைன்னு சொல்லி காவேரி சொல்லிடுவாங்க. காவேரி பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் விஜய்க்கு அடுத்து நமக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் நம்ம விஜயோடைய பாட்டி கிட்ட போய் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லி நிவின் யோசிச்சு பாட்டி சொல்லிதான் காவேரி அந்த வீட்டுக்கு போக மாட்டா. விஜயோடைய பாட்டிக்கு காவேரி பிரெக்னெண்டா இருக்கிற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா காவேரியை ஏத்துப்பாங்க. பிரச்சனை போயிட்டு இருக்கிற போது காவேரி கண்டிப்பா அவளுடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்க மாட்டா. நம்ம இந்த விஷயத்த சரி பண்ணலாம்னு சொல்லி நிவின் யோசிக்கிறாரு. வீட்டுல இல்லாத நேரத்துல நிவின் விஜயோட வீட்டுக்கு போயிட்டு அவங்க பாட்டி கிட்ட பேசுறாரு. பசுபதிக்கும் உங்க பேரனுக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்றதுக்காக தான் நீங்க காவேரியை பிரிச்சு வைக்கிறீங்க. ஆனாலும் விஜயையும் காவேரி இனிமே நீங்க பிரிச்சு வைக்க முடியாது. ஏன்னா காவேரி பிரெக்னெண்டா இருக்கு. நீங்க விஜய் கிட்ட இருந்து காவேரியை பிரிச்சு வச்சுட்டா பசுபதி கிட்ட இருந்து பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. பசுபதி கண்டிப்பா தொடர்ந்து விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. முக்கியமா விஜய் காவேரியை அந்த அளவுக்கு லவ் பண்றாரு. அப்படி இருக்கிற போது எப்படி காவேரியை பத்தி அவர் யோசிக்காம இருப்பாரு. காவேரி பிரெக்னென்டாவும் இருக்கா. காவேரியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்குள்ள நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க மனசு வச்சுக்கினா அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்க முடியும். ஒரு பொண்ணு பிரெக்னென்டா இருக்கிற போது தன்னுடைய கணவர் பக்கத்துல இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா காவேரி ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா தனியா. காவேரி ரொம்பவே நல்ல பொண்ணு. அவ எவ்வளவு நல்லது உங்க வீட்டுக்காக பண்ணிருக்கான்றது உங்களுக்கு தெரியும். ஆனா பசுபதி பிரச்சனைக்காக மட்டும்தான் நீங்க அவளை வெறுக்கிறீங்கன்றது எனக்கு. அதனால நீங்க விஜயும் காவேரியும் பிரிச்சு வச்சாலும் விஜய் கண்டிப்பா காவேரி கிட்ட தான் போவாரு. ஏன்னா காவேரி தான் அவருக்கு பிடிச்சிருக்கு. நீங்க விஜய் கூட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொன்னதுனால காவேரி தன்னுடைய வயிற்றுல